ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி விலாக்ஸ். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சிலேருந்து முக்கியமான 2 அப்டேட்ஸ் விட்டுருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 அண்ட் 2ஏவோட ரிவைஸ்டு சிலபஸ் அண்ட் குரூப் 4ஓட ரிவைஸ்டு சிலபஸ் தான். சிலபஸில் பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை. என்ன பேர் சிலபஸை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம குரூப் 4 ப்ரீவியஸாக இருந்த சிலபஸ்க்கும் இதுக்கும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி இருந்த குரூப் 4 சிலபஸில் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் மொத்தம் 10 யூனிட்டாக இருக்கும். ஜென்ரல் தமிழ் ஒரு யூனிட்டாக இருக்கும். மொத்தம் 11 யூனிட். அதாவது ஜென்ரல் தமிழை தவிர்த்துட்டிங்கன்னா தனியாக ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு மட்டும் 10 யூனிட் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். மேக்ஸும் அதிலே வந்துடும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க. பெருசாக சிலபஸை மாற்றுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. நம்மளுக்கு சிலபஸை சிம்பிளிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 10 யூனிட் இருந்தது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்ட்டு 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. பார்ட் ஏல ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குரிய யூனிட்ஸை 6 யூனிட்டாக பிரிச்சிட்டாங்க. பார்ட் பியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்டிடியூடுக்கு 15 கொஷின் ஆப்ஸ்லேருந்து கேட்போம், 10 கொஷின் ரீசனிங்லேருந்து கேட்போம் அப்படின்ட்டு பிரிச்சே கொடுத்துட்டாங்க என்னென்ன டாபிக்ஸ்னு. நம்மளுக்கு சொல்லப்போனால் சிலபஸை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி இவ்வளோ கொஷின் தான் இதிலேருந்து தான் கேட்போம் அப்படின்றது சொல்லிட்டாங்க. இதை தாண்டி ஒன்று கூட கேட்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு முன்னாடிலாம் நமக்கு இப்போது ஜியாகிரஃபி இருந்தால் அதில் எவ்வளோ கொஷின் வருன்றதை நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. இப்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 5 கொஷின் தான் கேட்போம்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஜியாகிரஃபிலேருந்தும் 5 கொஷின் தான் கொடுப்போம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஹிஸ்ட்ரியையும் ஐஎன்எம்மையும் ஒன்றா சேர்த்துட்டாங்க. ஒன்றா சேர்த்து 10 கொஷின் அதிலேருந்து வரும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஹிஸ்ட்ரி இந்த டாபிக் ஹிஸ்ட்ரியில் வருமா, இது ஐஎன்எம்மில் வருமானு நிறையா பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதாவது இந்த லெசன் ஹிஸ்ட்ரியில் வருமா, யூனிட் 8ல் வருமா, ஐஎன்எம்மில் வருமான்ட்டு நிறைய குழப்பம் இருக்கும். அதெல்லாம் கம்பைன் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹிஸ்ட்ரியையும் ஐஎன்எம்மையும் ஒன்றா சேர்த்து கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து இந்தியன் பாலிட்டியிலேருந்து 15 கொஷின். ஸோ பாலிட்டியிலேருந்து மட்டும் 15, ஹிஸ்ட்ரியையும் ஐஎன்எம்மையும் சேர்த்து 10, ஜியாகிரஃபிலேருந்து 5 தான், சயின்ஸ்லேருந்தும் 5 தான். அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எக்கனாமிக்ஸையும் யூனிட் 9ஐயும் ஒன்றா சேர்த்துட்டாங்க. இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு யூனிட் 9ன்ற ஒரு யூனிட் இருந்துச்சுல, அந்த தமிழ்நாடு ரிலேட்டடாக அதை தூக்கி எக்கனாமிக்ஸோட கம்பைன் பண்ணி அதை ஒரு யூனிட்டாக கொண்டு வந்துட்டாங்க, 5th யூனிட்டாக. 6th யூனிட்டில் யூனிட் 8 அண்ட் தமிழ்நாடு ரிலேட்டடாக ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ட்டு அதை 6வது யூனிட்டாக யூனிட் 8 கொண்டு வந்துட்டாங்க. அதில் இருக்க டாபிக்ஸை பார்த்தாலே தெரியும். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் சங்கமேஜ், திருக்குறள். ஸோ யூனிட் 8 யூனிட் 6ஆக மாற்றிட்டாங்க. தமிழ்நாடு ரிலேட்டடாக வர அந்த தமிழ் லிட்ரேச்சர், திருக்குறள் அந்த இதெல்லாம் யூனிட் 6ல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி இருந்தது, அதாவது மேக்ஸை தவிர்த்து இருந்த 9 யூனிட்டை சுருக்கி 6 யூனிட்டாக கொடுத்துட்டாங்க. மேக்ஸை 2ஆக பிரிச்சுட்டாங்க. பார்ட் பின்னு போட்டு ஆப்ஸ் தனியாக, ரீசனிங் தனியான்ட்டு கொடுத்துட்டாங்க. அடுத்து தமிழுக்கு தமிழ்லையுமே இலக்கணத்துலேருந்து இவ்வளோ கொஷின் தான் அப்படின்ற மாதிரி பார்ட்டாக பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ பாருங்கள், ஜென்ரல் சயின்ஸில் 5, ஜியாகிரஃபியில் 5, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்லேருந்து 10, பாலிட்டியிலேருந்து 15, இதுலேயே நம்மளுக்கு 25, 35 கொஷின் வந்துடுது. அடுத்தது இந்தியன் எக்கனாமி அண்ட் யூனிட் 9 சேர்த்ததுலேருந்து 20 கொஷின் வருது. ஸோ அது ரொம்ப நமக்கு முக்கியம். அடுத்தது யூனிட் 8லேருந்து யூனிட் 8ஆக இருந்த இப்போ யூனிட் 6ஆக மாற்றிருக்கிற ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அந்த யூனிட்லேருந்து எத்தனை கொஷின் வருதுன்னா 20 கொஷின் வருது. ஸோ 20, 40, 50, 65, 75. ஸோ 6 யூனிட்லேருந்து 25. சயின்ஸில் 5, ஜியாகிரஃபியில் 5, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்மில் 2ஐயும் சேர்த்து 10, அதுக்கப்புறம் பாலிட்டியிலேருந்து 15, இந்தியன் எக்கனாமி அண்ட் யூனிட் 9ஐ கம்பைன் பண்ணி கொடுத்துருக்க 5th யூனிட்லேருந்து 20, அது முன்னாடி யூனிட் 8ஆக இருந்தால் இப்போ யூனிட் 6ஆக மாற்றிருக்க ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அதிலேருந்து 20, மொத்தம் 75 கொஷின் இதில் முடிஞ்சிருது. ஸோ நம்மளுக்கு 9 யூனிட்டாக இருந்ததை 6 யூனிட்டாக சுருக்கி தான் கொடுத்துருக்காங்க. இது நம்ம போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வேணும்னா நீங்கள் முன்னாடி இருந்த சிலபஸையும் பிரிண்ட் அவுட்டை கையில் வச்சுக்கிட்டு இப்போ இருக்க சிலபஸையும் கையில் வச்சுக்கிட்டு 2ஐயும் கம்பைன் பண்ணி பாருங்கள். எவ்வளோ தான் வீடியோ பார்த்தாலும் எத்தனை அகாடமி சொன்னாலும் நம்மளுக்கு நம்மளாக ஒரு நமக்குன்னு ஒரு வியூ இருக்கும். நம்ம வச்சு சிலபஸை வச்சு பார்க்குறப்ப தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கம்பைன் பண்ணி புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சிலபஸை. அதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிலபஸ் மாறிடுச்சு அவ்வளோதான், நமக்கு இனிமேல் முடியாது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துடாதீங்க. அடுத்து பார்ட் பியில் பாருங்கள், ஆப்ஸையும் ஆப்டிடியூட் தனியாக, ரீசனிங் தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. நமக்கு ஆப்டிடியூடில்
15 கொஷினும், ரீசனிங்கில் 10 கொஷினும் வரும் அப்படின்னு. இதை தாண்டி கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு இருக்க ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இவ்வளோ இந்த யூனிட்டில் இவ்வளோ கொஸ்டின் தான் கேட்போம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சரி இந்த யூனிட்டை ஃபஸ்ட்டு நல்லா தரோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி படிச்சுக்கலாம். ஸோ அது நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க. நம்ம போட்டு ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை. சிலபஸ் மாறிடுச்சு, புக்கு மாறிடும் அப்படி இப்படின்லாம் ஓவர் திங்க் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ஆப்ஸில் வந்து 15 கொஷின் வரும். என்னென்ன டாபிக்ன்றதும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த டாபிக் பார்த்தா நம்ம 15 கொஷின் வந்து அடிச்சிடலாம். ரீசனிங்கில் இந்த டாப்பிக்லாம் பார்த்துட்டா 10 கொஷின் இவ்வளோ தான். தமிழ்லையுமே பிரித்து கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு தமிழ் வந்து எப்படி இருக்குன்னா, முன்னாடி இருந்த சிலபஸில் தமிழ் எப்படி இருக்குன்னா, பகுதி ஆ வந்து இலக்கணமாக இருக்கும், பகுதி ஆ வந்துட்டு இலக்கியமாக இருக்கும், பகுதி இ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ட்டு 3 பகுதியாக இருக்கும். இப்போ வந்து அழகு 1, அழகு 2, அழகு 3, அழகு 4, அழகு 5, அழகு 6, அழகு 7 அப்படின்னு சொல்லிட்டு 7 அழகு இருக்குது. 7 யூனிட், அதாவது தமிழ்லேயே 7 யூனிட் மாதிரி பிரிச்சுருக்காங்க. எப்படி முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னா பார்ட், அதாவது பகுதி ஆ, பகுதி ஆ, பகுதி இ அப்படின்ட்டு 3 பகுதியாக இருந்துச்சு. இப்போ 7 பகுதியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த பகுதியிலேருந்து எவ்வளோ கொஷின் வரும், என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஷின் வரும் அப்படின்றது கொண்டு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பகுதியில் பாருங்கள். ஃபஸ்ட்டு பகுதி இலக்கணம். இலக்கணத்துலேருந்து மட்டுமே 25 கொஷின் கேட்குறாங்க. இலக்கணத்துலேருந்து 25 கொஷின், அதாவது பிரித்தெழுது, சேர்த்தெழுது, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து சிலபஸை டவுன்லோட் பண்ணி கையில் வச்சு பாருங்கள். பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. 2 முன்னாடி இருந்த சிலபஸையும் இப்போ இருக்க சிலபஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எது ஒரு வேளை இந்த டாப்பிக்கில் இதெல்லாம் இப்போ அவங்க ஸ்கிப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கிறணும். சிலபஸில் பெருசாக எந்த சேஞ்சஸும் கிடையாது. சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குது. சிம்பிளிஃபை பண்ணி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் ஃபஸ்ட்டு எடுத்ததும் நாளைக்கே வந்து சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. யோசிச்சுட்டே உட்காராதீங்க. மறிதல், அதாவது முன்னாடி இருந்த அந்த இலக்கணத்திலே இருந்த பார்ட்டையே பிரித்து கொடுத்துருக்காங்க. இலக்கியத்தில் இருந்த பார்ட்டையும் பிரித்து மொத்தம் இலக்கணம், இலக்கியம், அந்த தமிழ் அறிஞர்கள் அப்படின்ட்டு முன்னாடி இருந்த சிலபஸில் இருந்தது அந்த 3 பார்ட்டையே இங்கே பிரித்து 7 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். பெருசாக எந்த சேஞ்சஸும் கிடையாது. நீங்கள் வேணால் எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த கலைச்சொல்லிருந்து 10 கொஷின் வருது. கலைச்சொல்லிருந்து 10 கொஷின் வருது. புரிந்து கொள்ளும் திறன் அதிலிருந்து 15 கொஷின். எளிய மொழிபெயர்ப்பு அதிலிருந்து 5 கொஷின். இலக்கியம், தமிழறிஞர்கள் தொண்டு அதிலிருந்து ஒரு 15 கொஷின். ஸோ 15, 20, 35, 45, இங்கே 45, 60, 75, 100. ஸோ 100 கொஷினை வந்து பிரித்து இந்த பாட்டிலேருந்து இவ்வளோ தான் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. முன்னாடி கூட நமக்கு பகுதி ஆலேருந்து எவ்வளோ வரும், பகுதி ஆலேருந்து எவ்வளோ வரும், ஈலேருந்து எவ்வளோ வரும்னு தெரியாது. இங்கே எதுலேருந்து எவ்வளோ வரும் அப்படின்றது கொண்டு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ரொம்ப 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 சிலபஸை சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக்கி தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை டவுன்லோட் பண்ணி வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளையிலேருந்தே வந்து இது வரைக்கும் படிக்காதவங்க கூட சரி ஓகே நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட். டாட்டா பாய்.